ஆதிபாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ரொமான்டிக்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாரதி வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்துட்டு வந்து சாரதா வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னவா நீ மாட்டுக்கு வந்து அழைச்சிட்டு வந்துட்ட, ஏதாவது பிரச்சனையா வண்டி ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தமிழ் வந்து இங்கேயே படிக்கட்டுமா, எங்கள் கூட இருக்கிறது தான் அவளுக்கும் சந்தோஷம், அதனால் எங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடியாக போயிடுறாப்புல நம்ம ஆதி. இவங்களை என்னமோ சொன்னேக்கா, அவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியாதுன்னு சொன்னான்ல, அந்த துரை செஞ்ச மாதிரியே அவங்கள 3 பேரையும் பிரிக்க முடியாத நிலைமைக்கு போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப பாரதி வந்து வீட்டுக்கு ரூம்குள்ளே வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து தமிழ் அந்த ரூமில் தூங்குறதுக்கப்புறம் ஆதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஆதி, நான் ஒரு விஷயம் கேட்பேன், நீங்கள் மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்களும் சரி தமிழும் சரி என்னை வந்து தனிமையிலேயே ஃபீல் பண்ணுற மாதிரியே வைக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பாரதி இப்படி திடீர்னு முடிவெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னோடனே, சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னோடனே பாரதி வந்து லைட்டாக தலை குனிஞ்சு வெக்கப்படுறாங்க. அதை பார்த்தோன்னே, என்ன பாரதி வெக்கெல்லாம் படுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னோடனே, எனக்கு வந்து உங்களை சமாளிக்கிறதுக்கு வந்து உங்களை மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. பாரதி, நீங்கள் ஏதோ ஒன்று கேட்டிங்க, ஆனால் எனக்கு வந்து காதில் சரியாக விழுவலை அப்படின்னு ஆதி கேட்டோன்னே, அதெல்லாம் சொல்ல முடியாது ஆதி, ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, சும்மா சொல்லுங்கள் பாரதி அப்படின்னா, ஆமாம், நீங்கள் வந்து தமிழை பார்த்துக்கோங்க, நான் வந்து நம்ம பையனை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வந்து வாழலாம் அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஆதி போங்க ஆதி, என்னை வந்து நீங்கள் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு வெக்கமாக வருது அப்படின்னு சொன்னோன்னா, ஆதி வந்து கரெக்டாக பாரதி கன்னத்தை பிடிக்கிறாங்க. கன்னத்தை பிடிச்சிட்டு ஆதி வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி வராங்க. அதோட இந்த ப்ரோமோ வந்து அட்டகாசமாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த விஷயம் எல்லாமே எப்படியும் வந்து நம்ம ரத்னத்துக்கு தெரிய போகலைங்கிற விஷயம் பார்த்தியா, நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, ஆதி பாரதி 2 பேரும் வந்து குழந்தைய வந்து நல்லபடியாக தான் தமிழை பார்த்துக்கிறாங்க, நம்ம தான் தேவையில்லாமல் சாரதாம்மா நம்பி குழம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ப்ரோமோ அட்டகாசமாக முடிக்கிறாங்க.